கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப்புக்கு நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. குத்தகை பாக்கியை செலுத்தாததால் ஹைகோர்ட் உத்தரவுப்படி குத்தகையை தமிழ்நாடு அரசு ரத்து செய்திருக்கிறது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறது கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப். இது தொடர்பான வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வழக்கின் முழுமையான விவரங்கள் என்ன? சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த ரேஸ்கோர்ஸ் கிளப்புக்கு தமிழக அரசு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பு குத்தகைக்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்துக்கு 730 கோடியே 86 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை செலுத்தும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த வாடகை பாக்கிய செலுத்த தவறுனா ரேஸ்கோர்ஸ் நிர்வாகத்தை வெளியேற்றி நிலத்தை சுவாதீனம் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அரசுக்கு அனுமதி அளித்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த இவ்வளவு பெரிய சென்னை நகர்ல மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நிலத்தை ஒரு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அரசின் நலத்திட்டக்காக பயன்படுத்தலாம் என்றும் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீடு வழக்கு நிலுவையில் இருந்தது. இந்த நிலையில தான் இன்று காலை தமிழக அரசு குறிப்பாக நில நிர்வாகத்துறை ஆணையரகம் தாசில்தார் மூலமா அந்த குத்தகையை ரத்து செய்து நிலத்தை சுவாதீனம் கையகப்படுத்திக் கொண்டது. இந்த நடவடிக்கை எதிர்த்து உடனடியாக ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதுல நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் ராஜசேகர் அமர்வுல மேல்முறையீடு செய்யும் போது இது சம்பந்தமாக எந்த ஒரு எங்களுடைய நோட்டீஸே கேட்காமல் காலையிலேயே அரசு உத்தரவு பிறப்பித்து உடனடியாக அந்த இடத்தை கைப்பற்றி விட்டதாகவும் சுவாதீனம் செய்து கொண்டதாகவும் முறையிடப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை ஒரு அவசர வழக்காக விசாரணை எடுத்த நீதிபதிகள் இன்று காலை குத்தகை ரத்து செய்த நிலையில பிறப்பித்த உத்தரவு நிலையில ரேஸ்கோர்ஸ் நிர்வாகத்திற்கு ஒரு காலி செய்ய அவகாசம் கொடுக்காம சுவாதீனம் எடுத்தது சட்டவிரோதமானது என்றும் அதற்கு நீதிமன்றம் துணை போகாது என்று தெரிவித்தார்கள். அப்போது அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் இந்த இடத்தை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் கையகப்படுத்தப்பட சொல்லி உத்தரவு பிறப்பித்ததாகவும் குறிப்பாக இது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எந்த ஒரு அனுமதியுமே அந்த இடத்துல பெறாமல் அங்கு குதிரை பந்தயம் நடைபெறுவதாகவும் மண்டபம் நடைபெறுவதாகவும் இன்னும் சொல்ல போனால் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் எப்படி இது வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க முடியும் என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். தொடர்ந்து வழக்கு விசாரணை மதியம் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி ஒரே நேரத்தில் குத்தகையை ரத்து செய்து நிலத்தை சுவாதீனம் எடுக்கக்கூடாது எனவும் குத்தகையை ரத்து குறித்து நோட்டீஸ் அளித்து காலி செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ள காரணத்தினால காலி செய்ய அவகாசம் வழங்கும் வகையில குத்தகையை ரத்து செய்த உத்தரவு குறித்து ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்படும் எனவும் அதுவரை தான் நிறுத்தி வைக்கதாகவும் அவர் தரப்புல ஒரு உத்தரவாதம் என்பது வழங்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நீங்கள் குத்தகையை ரத்து செய்வது தொடர்பாக உரிய கால அவகாசம் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்த பின்பு அதன் பின்பு நீங்கள் காலி செய்வதற்கான அவகாசத்தை வழங்குமாறு கூறி இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.